உடம்பு குறைக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான், இவன் சாப்பிடாமே இருக்கான், ஏன் இப்படி பண்றானே தெரியல. நான் சத்தா தான் சாப்பிடுவேன் சார். இது சாப்பிடாம இருக்கோம்னா நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க போறோம் இல்ல. குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு கம்ப்ளீட் குவாலிட்டியா இருக்கும். எப்ப பார்த்தாலும் இதையே சாப்பிட்டு பழத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி பத்தும், சோறு இது தின்னாதானே அப்படின்றது இப்போ வந்துட்டு சார். அது இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக கொஞ்சம் எங்க ரோல் பண்ணோன்றதுனால எனக்கு டைம் கம்மியா இருந்தது. ஒரு 1 வீக்குள்ள ஒரு 2 கிலோ குறைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ அதுல வந்து அவங்க எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி, எதுவுமே சாப்பிடாம அம்மா உனக்கு புரியலவா, ரெக்குயர்மெண்ட்டே வேறன்னு சொல்லி அதுக்கு இப்போ திட்டுவாங்க. மெரினால இருந்து SK23 வரைக்கும் என்ன புரியுது? ஹார்ட் ஒர்க்னு ஒன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத டேலண்ட்டை இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிற டேலண்ட்டை கூட நீங்கள் கொண்டு வந்துட முடியுன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன் சார். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மணங்குத்தி பறவையில் நான் ஆடின டான்ஸுக்கும் ஜலபுல ஜங்கில் டானில் நான் ஆடின டான்ஸுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். நான் அப்பையும் நான் வந்து டான்ஸர் கிடையாது, இப்போயும் நான் வந்து டான்ஸர் கிடையாது. பட் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே ரூட்டு ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஸோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸில் நான் பெட்டர்மெண்ட் பார்க்குறேன், நான் என்னுடைய டான்ஸில் பெட்டர்மெண்ட் பார்க்குறேன். ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு இல்லாத டேலண்ட்டை நீங்கள் கொண்டு வர முடியுன்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சார். இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் படம் மாதிரி தான் உங்களுக்கு. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். ட்ரிங்கிங் நடுவில் இருந்தது சார். இப்போ லாஸ்ட் ஒரு 8 ஃபிலிம்ஸாக அதுவும் கட் பண்ணிட்டேன். ஸ்மோக்கிங் இது வரைக்கும் இல்லை. எப்படி இந்த டிசிஷன் நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங் மாதிரி இருக்கு? இல்லை சார், நான் இது வந்து இது பண்ணியே ஆகணும்னு எடுக்கப்பட்ட டெசிஷன் இல்லை. குழந்தைங்க நிறைய பேர் வராங்க படம் பார்க்கறதுக்குன்றது டேரக்டர்ஸ் தெரியும் பொழுது அவங்களே அதை ரெக்குயர்மெண்ட்டாக வைக்கிறது இல்லை சார். ஸோ அதுலேருந்து எனக்குமே நான் இது பர்பஸாக வாண்டடாக பண்ணணுன்றது இல்லை, அது நேச்சுரலாக அமைஞ்சிருக்கு. இப்போ சில படங்களில் நடுவில் வந்து அந்த படத்துக்கு தேவையா இல்லையான்னு கூட தெரியல, நிறையா ட்ரிங்கிங் சீக்வன்சஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டேரக்டர்ஸே அதை வந்து எடுத்துட்டாங்க. நான் இனிமேல் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ற அவசியமே இல்லை. இப்போது அயலான்னு ஒரு ஃபிலிம் எடுக்கிறோன்னா இதுக்குள்ளே அந்த மாதிரி எதுவுமே இருந்துடக்கூடாதுங்கிறது டைரக்டர் ரவிக்குமாரோட ஒரு கான்ஷியஸ் டெசிஷன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அவங்க மனநிலைக்குள்ளே போய் அவங்க வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணி அவங்களை என்ஜாய் பண்ண வைக்க போகிற ஒரு படமாக இதில் இருக்குதுன்னு போது ஆப்வியஸாக ஒரு டேரக்டரே அதை எழுதலை. ஸோ அதனால தான் அதை பண்ணிகிட்டே இருக்கேன் சார் தொடர்ந்து. ஸோ இந்த மாதிரி கதைகள் இனிமேல் எடுத்தால் இது இருக்காது. அதை பண்ணுறதா இருந்தால் அது அந்த கதைகள் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி அதை பண்ணணுன்ற ஐடியாவோ ஆசையோ இல்லை. இது எங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. இது அப்பா வந்து ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இது முடித்தோடனே வாங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்ககிட்ட ஃபேமிலி ஃபோட்டோஸாக ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த டைமில் கேமராஸ்லாம் நம்மக்கிட்ட கிடையாது சார். அப்பா இருந்தே 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது. எங்களுக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் வேத வாக்கு. அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம். அப்பா போலீஸ் ஆஃபீஸர். ஜென்ரலாக பப்ளிக் போலீஸ் பார்த்தா பயமாக இருக்குமே. எனக்கு அப்பா கிட்ட பயங்கர பயம் இல்லை. அப்பா ஜாலியாக பேசும்போது நாங்களும் ஜாலியாக பேசுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கோவப்பட்ட எக்ஸ்ட்ரீம் கோவம் தான் இருக்கும் அது. ஸோ அதனால் எங்களுக்கு பயம்ன்றது எப்போவுமே உண்டு. அது ஆல்வேஸ் தேர். இப்போ எப்படி உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன ஆப்போசிட் இதுதான். அப்பா போலீஸு, நான் வந்து நடிக்க வந்துட்டேன், நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, உங்கள் சன் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகிட்டாங்க, IAS ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் அப்பா சின்ன வயசில் போலீஸ் ஆஃபீஸர் இருந்ததால் உங்களுக்கு அந்த போலீஸில் வரணும் அதெல்லாம் இருந்துச்சு சார். நான் இப்போ எங்கள் எல்லாருக்குமே அப்பாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க IPS படிக்க முடியல, அவங்களுக்கான சூழல் அந்த மாதிரி இல்லை. என்ன IPS படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதே நான் என்னுடைய கோலாகவும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பெருசாக நானாக யோசிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த டெசிஷனும் நானாக யோசிச்சு எடுத்ததே இல்லை. நானாக யோசிச்சு எடுத்த ஒரே டெசிஷன் சினிமாவுக்கு வரணுன்றது மட்டும்தான்.